ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு அவர்கள் பிரஸ் மீட் பண்ணப்போ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி ஃபேன்ஸ் நாமளே ஆல்ரெடி ஆடியோ லான்ச் இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. அந்த மூவி ரிலீஸ்க்கே இன்னும் ஒரு 15 டேஸ் தான் இருக்கு. சோ இதுக்கு நடுவுல இனிமேல் ஆடியோ லான்ச் எல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. மேபி சிம்பிளா ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஆடியோ லான்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிருக்கலாம். ஆர் சுத்தமா எதுவும் ஃபங்க்ஷன் இல்லாம பேலன்ஸ் இருக்கிற சாங்ஸ் அப்படி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணி விடவும் வாய்ப்பு இருக்கு. அந்த படம் கன்ஃபார்மா மிகப்பெரிய வெற்றி அடையும். சோ சக்சஸ் மீட் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு வேற லெவல் கான்பிடென்ட்ல தான் ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்றாங்க. அதுவும் படம் வேற இன்னும் சென்சார் ஆகல. சோ டீம் மொத்தமும் ஃபைனல் அவுட் எடுக்கிற ஒரு ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல ஃபைனல் அவுட் எடுத்து சென்சாருக்கு அனுப்பிடுவாங்களாம். மோஸ்ட்லி சென்சார்ல U/A சர்டிபிகேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கோட் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். சோ அதனால U சர்டிபிகேட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆக்ஷன் காட்சிகள் இன்டென்ஸா இல்லாம ஜஸ்ட் மேலோட்டமா இருந்தாங்கன்னா U சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி U/A தான். அண்ட் யுவன் அவர்கள் படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா பண்ணிருக்கணும். ஏன்னா ட்ரெய்லர்ல பயங்கரமான ஏதாவது பிஜிஎம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிஜிஎம் தான் பிரதானமா இருந்துச்சு. சோ ட்ரெய்லர் பயங்கரமா இருந்ததால ஓரளவுக்கு மியூசிக்கோட மேட்ச் ஆகி அதை பத்தி பெருசா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. சோ அட்லீஸ்ட் படத்துலயாச்சும் சர்ப்ரைஸா ஒரு பிஜிஎம் மஜாவா இறக்குனா நல்லா இருக்கும்.